ஆதியே துணை. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமில் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி நான வாழ்வே மார்கநன்னதா போற்றி. போன தடவை இன்னும் அப்பா இதை முடிக்கல, அப்படியே கொஞ்சம் தொடச்சி வச்சுருக்கேன். அதை பேசி அப்படியே தொடர்ச்சி கொண்டு போகலாம். அப்பா அந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் நினைவு எண்ணத்தில் எவ்வளவு ஆணித்தரமாக தெய்வத்திடம் நேசமாக இருந்திருந்தால் அப்பாவின் அடக்கத்தை பற்றி ஆண்டவர்கள் வாக்கியமாக வந்திருக்கும். திரு மெய்ஞாக்குறளில் ஆண்டவங்களுடைய வாக்கியம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுமில்ல? இருந்தாலும் அதை நானும் சொல்லிடுறேன். மெய்வழி பாசிப்பந்தா அனந்தரின் ஜீவப்பிரயாணம் பற்றி திருச்சபையில் பேசப்பட்ட போது பிறந்த ஆண்டவர்கள் வாக்கியம். எமக்கு அவனை பிரிந்ததால் உள்ள துக்கம் அவன் மனைவிக்கு கூட இருக்காது. எமக்கு ஜனம் பெருகி வருகிறது. இருப்பினும் என் இனத்தில் ஒருவன் போனது பெரிய துக்கமாய் இருக்கிறது. அவனோ துக்கமற்ற ஜீவதேகத்தில் குடியேறி கொண்டான். என்ன மகோன்னத பதவி பெற்றிருந்தாலும் பதவி பெற்றிருந்தாலும் நாம் இந்த துக்க தேகத்தில் இருப்பதால் எமக்கும் இந்த துக்கம் உண்டாகிறது. நாம் இந்த துக்க தேகத்தை எடுக்காவிடில் உங்களுடைய துக்க தேகத்தை மாற்ற முடியாது. ஆண்டவருடைய வாக்கியம். அப்பாவை பற்றி இது திருமெய்ஞான குறளில் இருக்குது. அப்பா சரிதான், இதோட போதும். அப்பா பற்றி யாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க பெருமையை பேசி நான் இனிமேல் தெய்வத்தை பற்றி பேசுவோம். இல்லை, தெய்வம் அவ்வளோதான். தோட்டத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தெய்வம் ஒவ்வொரு ஊருக்காக போய் தெய்வம் வாக்கியம்தான் பிறந்துச்சு. அது நம்ம ஒவ்வொன்றுலேயும் இருக்கும். இப்போ கூட நம்ம திருச்சி இப்போ தெய்வ வாக்கியம் வந்துச்சுல்ல, அது திருச்சி தில்லைநகர் விஸ்வநாதன் ஸ்கூலில் நடந்த வாக்கியம். அது உயிராணி திருவசனங்கிறது நம்ம திருச்சியில் இது பண்ணது. அவரே அப்புறம் தெய்வம் அதெல்லாம் வாக்கியத்தில் வந்துடுது. அதை தெய்வத்து வாக்கியத்துக்கு நம்ம விரிவு கொடுக்கணும். அதை சொல்கிறேன். அதாவது
மகோன்னதங்கிறது நமக்கு எப்போ கிடைக்கும்? அதிமகோன்னத செயல் அவன் அடைந்து விட்டான் இருந்தாலும் அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க வாக்கியத்தில். எங்கே கிடைக்கும் அந்த மகோன்னத நிலை? நமக்கு குருச்சேத்திரத்தில் தான் கிடைக்கும். அடக்கானவுடனே நமக்கு அடக்கம் பண்ணிடுறாங்க. 3ஆம் நாள் 3 நாள் வரைக்கும் அந்த தூலத்தினுடைய எண்ணங்கள் இந்த உலகத்தில் தான், சொந்த பந்தம் இதை தான் சுற்றி சுற்றி வரும். அதுக்கப்புறம் 40 நாள் 40ஆம் நாள் கொண்டாடுறோம். ஏன் அந்த 40ஆம் நாள் கொண்டாடுறோம்? 96 அவய குலங்கள் நம்ம உடம்புல இருக்குதுன்னு தெய்வம் சொல்கிறாங்க. இந்த 96 அவய குலங்கள் பாவம், அதாவது தெய்வம் நம்ம தீர்த்தம் போட்டுக்கிறோம், அப்பப்போ வெளியே போகிற தீர்த்த பாவத்தை தெய்வம் போக்கிடுறாங்க. இருந்தாலும் அவய குலங்களில் உள்ள அந்த பாவம் இருக்குல்ல, அதை பூரா பிச்சு 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 எடுக்கிறாங்க. ஆமாம், ஒவ்வொரு அவய குலங்களில் ஒரு உடம்பு உறுப்புக்கு மூச்சு உரத்துக்கு ஒரு அவய குலம். அதாவது இந்த விரலை நம்ம மடக்கிறோம், கையை நீட்டுறோம், காலை நீட்டுறோம், எல்லாம் நம்ம இது பண்ணுறோம், எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சொல்கிறதெல்லாம் இது கேட்குது. இந்த அவய குலங்கள் வெளியே இருக்க அவய குலங்கள்லாம் நாம் சொல்கிறதே கேட்குது. ஆனால் மூச்சு எங்கேருந்து வருது? பேச்சு எங்கேருந்து வருது? நம்ம சாப்பிட்ற இந்த அரிசுவை போய் ஒளிகிற இடம் இது, அது உனக்கு தெரியுமா? ஆனால் நாத்திகன் சொல்லுவான் எல்லாம் இயற்கைன்னு. ஆனால் இதெல்லாம் அவங்கள படைச்சிருக்காங்க. அந்த 96 அவய குலங்களில் வச்சு அது எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாதே. அந்த நாத்திகனுக்கு தெரியுமா? அது இயற்கைம்பாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அது இறைவனுடைய படைப்பு. அது ஒன்றுக்கு மூச்சு விடுறதுலேருந்து, இப்போ நுரையீரல்னு இருக்குது, நுரையீரலுக்கு மூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு. நமக்கு சாப்பிட்றோன்னு ஒரு விக்கல் வருது, அதை போக்குறது நுரையீரல். ஒன்று அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் போய் ஒவ்வொன்றும் பாவங்கள் ஆமாம் உட்காந்துக்குது. அதுலேயும் ஆமாம் அங்கங்கே போய் உட்காந்துக்குது. அதெல்லாம் அந்த 43ஆம் நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் தெய்வம் அங்கே போய் படுக்கைக்குள்ளே போய் அதையெல்லாம் அழிச்சிடுறாங்க. நம்மக்கிட்ட இருக்க பாவத்தை. அதனால தான் நம்ம 40ஆம் நாள் போய் அங்கே செய்கிறோம். ஆண்மை அந்த உரிமை காட்சின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 1 வருஷம் கொண்டு அந்த திருப்பார்கடலில் கலந்துடுறாங்க. அதான் வருஷ பூர்த்தி. இப்போ இது 40 ஏன் செய்கிறோம் அப்படின்னு நம்ம பற்றி தெரியாமல் இருக்கலாம். அது இப்போ ஏன்னு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரியலன்னா சந்தேகம் கேளுங்க. இப்போ கேட்குறத விட பொறுமையாக கேளுங்க. ஏன்னா இப்போ நிறையா நான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதே சரியாக போய்ட்டு நேரம். அப்புறம் அப்பாவுக்கு தரம் அங்கே தான் அடக்கான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு 2வது திருமணம் ஆச்சு. அது அப்பா வேணான்னாங்க. தெய்வம் இல்லை 2வது கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாங்க. எனக்கு 48 வயசாவது தெய்வமே, யார் தெய்வமே பொண்ணு கொடுப்பா? அப்போல்லாம் சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிற காலம். அப்போல்லாம் 42 43எல்லாம் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். உனக்கு பொண்ணு தருவாங்கடா, நீ போய் இன்னார பொண்ணு கேளுடா அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. இவங்க பொண்ணு கேட்கணுன்னு போகும்போதே அவங்க பொண்ணு தரேன்னு சொல்லிட்டாங்க. அவர் 2வது மனைவி அவங்க சாலையில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்பாவுக்கு 2வது திருமணம் சாலையிலேயே திருமணம் ஆச்சு. அம்மா பெயர் 2வது ஒய்ஃப் பெயர் என்னுடைய அம்மா மெய்வெள்ளி நாகலட்சுமி அனந்தகி. அவங்க இப்போ தான் சைவமாக 3 வருஷத்துக்கு முன்னால் அடக்காங்க. அம்மாவுக்கு 5 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. 2வது முதல் தரத்துக்கு 3 ஆண் குழந்தைகள், 2வது தரத்துக்கு 5 ஆண் குழந்தை, 1 பெண் குழந்தை. எங்களுக்கெல்லாம் தெய்வம் தான் நாமம் வைத்தார்கள். இப்போ தான் என் பேர் தெரியும். தெய்வம் நினச்ச பேர் எனக்கு மெய்வெளி சாலை மதியம். ஆரம்பத்தில் சாலை மதியம் தான். தீட்சை அந்த செயலை அடைஞ்சதுக்கப்புறம் மெய்வெளி சாலை மதியம் தான். நாங்கள் அதுக்கப்புறம் அடக்கத்துக்கு அப்புறம் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பிரச்சனையில் கொஞ்சம் இருந்தோம். அப்புறம் திருப்பி வர ஆரம்பிச்சோம். அப்பா கொடியை 8 பேத்தில் நான் தான் ஏற்றினேன். எத்தனை வயசில்?
17 வயசில். அது நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டு போனால் அது என்னுடைய இதாக போயிடும். தெய்வத்தினுடைய இதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். கொடிய நாயத்தினேன் வைகாசி திருவிழாவில் தெய்வத்துக்கு பொன்னாடை நான் சாப்பிட்டேன் சிறு வயசில். எல்லாம் அப்படியே மேலே வைப்பாங்க, என்னை டேய் விரிடா அப்படின்னு விரிச்சே வாங்கிக்குவாங்க. கொடியேற்ற சொன்னது அவங்க தான். கொடி வந்து அண்ணார்களில் நான் வலுக்கட்டேன். நான் 5வது பிள்ளை, மொத்தத்தில் அப்பா கணக்கில் எடுத்தால் 5வது குழந்தை. கொடி அவங்களெல்லாம் அண்ணார்களெல்லாம் நான் வலுக்கட்டாமல் இழுத்துட்டு போகணும் கொடியேற்ற. அப்படி போகும்போது ஒரு ட்ரிப்பு அதுக்கு அது இதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேணாம்னு பார்த்தேன். அதாவது தெய்வமாக தான் எனக்கு காசாயம் கொடுத்து மெம்பர் ஆக்கினது, காசாயம் கொடுத்தது. அது ஒரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் சந்தா பணம் கட்டாமல் காசாயம் கொடுத்தாங்க தெய்வம். இப்போ 2 நாளைக்கு முன்னால் ஒரு சம்பவம், நான் காசாயத்தை ஆலயத்துக்கு மறந்துட்டு போயிட்டேன். தெய்வத்துடைய பேத்தி நான் திரும்பி போய் ஏன் சாமி நான் திரும்பி போகிறேன், நாங்கள் அக்கா காசாயத்தை மறந்துட்டு வந்துட்டேக்கா, எடுத்துகிட்டு வந்துருக்கான்னு அவ்வளோ தூரம் போகணும் வான்னு என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போய், அதனால தான் இப்போ அவங்க காசாயம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க, காசு எனக்கு கொடுக்க விட மாட்டேன்னாங்க. பாங்க எனக்கு தெய்வத்தினுடைய திருக்கரத்தாலேயே எல்லாம் வரணுன்னே இருக்குது. காசாயம் ஒரு காசாயம் கூட நான் காசு கொடுத்து அப்போவும் தெய்வத்துக்கு சந்தா கட்டலை, இப்போவும் மறந்துட்டு போனங்கிறது நான் காசு கொடுக்கல, அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. ஆமாம், என்னை வந்து ஏய் சாமி வந்தாங்க வா, நாங்கள் என்னமோ பதினாடுங்க பாரு, அதில் போய் பஞ்சுக்கடா அப்படின்னாங்க. சரின்னு போய் பதிஞ்சுக்கிட்டேன். பதிஞ்சோன்னா அவங்க வந்து அந்த ஃபார்மை கொடுத்தாங்க, தெய்வத்திட்ட கொண்டு கொடுத்தேன். தெய்வம் அப்படி வாங்கி ஏய் காசாயத்துக்கு பதிய சொன்னால் மெம்பர் இருந்தா இதை கொண்டு கொடுத்து காசாயத்துக்கு பதிஞ்சுட்டு வாடாங்க. அப்புறம் போய் கொடுத்தேன், அவங்க எழுதிட்டு சடா பஞ்சுக்கிட்டேன்னு போய் சொல்டா அப்படின்னாங்க. சரின்ட்டு பதிஞ்சிட்டு வந்தோன்னே இங்கே உட்காட்றான்னாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டேன். 1 மணி நேரம் இருக்கணும்டா அப்படின்னாங்க. சரி தெய்வம். அப்புறம் எல்லாம் 12 பேர் என்னோட 12 பேரும் வரிசையாக நின்னோம். அதில் நான் முதலாம் நின்னேன். என்னை மட்டும் தெய்வம் இங்கே வாடா அப்படின்னாங்க. மண்டி போடுறான்னாங்க. மண்டி போட்டுக்கிட்டேன். ஏன் இவன் காசை இங்கே கொண்டாங்கடா அப்படின்னு சொல்லி தெய்வமே எனக்கு கட்டுவிட்டான். அதே மாதிரி வைகாசி திருவிழாவில் சாமி தான் இங்கே வாடா, நாங்கள் பாடுறாங்க பற்றியா, நாங்கள் பதியணுமா என்னமோ பதியணுன்னு ஒரு என்னமோ சட்டம் வச்சுருக்கானுங்க, அதில் போய் பதிஞ்சிட்டு நாங்கள் போய் பாட போட உத்தரவு போய் பதிஞ்சிட்டு ஆசனைகள்லாம் இப்படி போகிறேன். ஏய் எதுக்கு கேட்க மாட்டியா அப்படியே கையே இல்லைண்ணே, இன்றைக்கி பிரம்ம உத்தேசம்டா உனக்கு உத்தரவு தெய்வமே, ஏன்னா கேட்கலையே கேட்கக்கூடாது தெய்வத்தை உத்தரவு தெய்வமே அப்படியே போய் இது பண்ணேன். அப்புறம் பிரம்மோபதேசம் கொடுத்தாங்க. பிரம்மோபதேசம் கொடுக்கும்போது தான் அந்த கரும்பு தொகையிலேருந்து புளியிலேருந்து சகலமும் வரும்போது அப்போ கூட எனக்கு அவங்கள தெரியல, தாத்தா அவள் தான் தெரிஞ்சுது. அந்த பிரம்மோபதேசம் கொடுக்கும்போது தான் என்னை அறியாமல் அழுதுகிட்டே இருந்தேன். ஏய் அழுதுதான் ஒன்றும் புரியா, நீ ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியும்டா, அழுகாத முன்னால் வா அப்படின்னு கூப்பிட்டாச்சு. ஏன்னா அப்போ தானே புரியுது நமக்கு, அந்த நிலைக்கு ஏற்றும் போது தானே அவங்க யாரும் நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நிகழ்வுகள் அது நிறையா இருக்குது. அது தெய்வத்தோட மகிமை. நாம் எல்லாம் தெய்வத்தை என்னால் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் இங்கே வந்திருக்கோம். அதனால் வேறு புரிதல், செயல்களை புரிதலை பற்றி நம்ம பேசுவோம். சில இது எனக்கு தெய்வத்தினுடைய நிகழ்வுகள் ரொம்ப பேத்துக்கு காமிச்சிருக்காங்க. அது எனக்கு நடத்தின சில லெவலில் ஒரு 5-6 சொல்கிறேன். தோப்பில் விறகு, அப்போ அந்த காலத்துலலாம் விறகு அடுப்பு தான், இப்போ இந்த இது கிடையாது, சிலிண்டர்லாம் கிடையாது. அதனால் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய விறகு கொண்டு வந்து வெட்டி வீட்டில் அடுக்கிடுவோம். அப்படி அடுக்கும்போது ஒரு கிளையை அப்படி விட்டுட்டாங்க. விடும்போது என்னப்பா இந்த கிளையை மட்டும் கழிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு கொண்டா வரலன்னு சொல்லி இப்படி வெட்டினேங்க. வெட்டினோடனே இந்த இடத்துல நரம்பை வெட்டிக்கிட்டேன். எல்லாம் வரும், நல்லாவே தெரியும், அங்கேருந்தே தெரியலாம். நரம்பை வெட்டிக்கிட்டேன். நரம்பை வெட்டினோடனே எல்லோரும் போ ஆஸ்பத்திரி போங்க வாப்பா வாப்பான்னு எல்லாம் கூப்பிட்டாங்க. இல்லை நான் ஒரு வெட்டுக்கால் தரலாம் இருக்குது, அதை வெட்டி வச்சு கட்டிக்கிட்டேன்.
நைட்டு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன் விரவெல்லாம் ஏற்றிக்கிட்டு. பார்த்தா அம்மாவிலேருந்து அண்ணங்கள்லேருந்து எல்லாம் ஏன் நரம்பே வெட்டிக்கிட்டு இப்படி அசால்ட்டாக இருக்க, ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கடா, உயிர் போயிடுமேடா அப்படின்னு பயமுறுத்துனாங்க. எல்லாம் தெய்வம் இருக்காங்க போ அப்படின்னு சொல்லி கட்டை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு அடுத்த நாள் தான் போனேன். ஒரு நரம்பே வெட்டுப்பட்டுருச்சு. அடுத்த நாள் தான் போகிறேன். டாக்டர் பார்த்துட்டு உன் உயிர் போகாமல் இருக்கிற பெருசுன்னுட்டு இதை தாங்கும்போது உனக்கு மயக்க ஊசியை இது அது மறுத்து போகிற ஊசியே கிடான்னு என் நெஞ்சில் ஏறி உட்காந்துக்கிட்டு தையலை போடுறாரு. அந்த மாதிரி போட்டது. அந்த ஒரு இதில் தெய்வம் எனக்கு வந்து இது ஆகி இது பண்ணாங்க. நம்ம தோப்பில் ஒரு சந்தன மரம் இருந்துச்சு. அப்போ நான் வந்து தோப்புலேயே படுத்திருக்கேன். மாடு மாடெல்லாம் கட்டி ஆளுங்களாம் அங்கே இருக்கான். அன்றைக்கி பண்ணையாள் லீவ் போட்டாருன்னு நான் போய் தோப்பில் படுத்திருந்தேன். அப்போ நாய் வச்சுருந்தோம். நாய் குலைக்குது. சரின்னு எழுந்திரிச்சு போகிறோம். எழுந்துச்சு நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். நான் மட்டும் எழுந்திரிச்சு போகிறேன். போனால் ஒரு சரியான பாம்பு படுத்து கிடக்கு. நல்லா தொட மொத்தம் இது நல்லா இவ்வளோ நீள பாம்பு, ஒரு 12 அடி 13 அடி இருக்கும். பாம்பு இருக்குன்னு நான் வீச்சருவா வச்சுருக்கேன். அது எனக்கு அப்பாவுக்கு கொடுத்தது தெய்வம், ஆண்டவங்க கொடுத்தது. அதை நான் எடுத்து பத்திரமா வச்சு நான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த பாம்பை வெட்டுறது கையன்னா கை வரமாட்டேங்குது. நானுடா அப்படிங்கிறாங்க. அப்புறம் புரிஞ்சோடனே அந்த பாம்பு அப்படியே போகுது. நம்ம வேலிக்கு அங்கிட்டு கொஞ்சம் வேலியை பிரித்து விட்டு அந்த சந்தன மரத்தை கொண்டு அங்கே போட்டுவிட்டு அவன் ஓடிட்டான். நாய் குலைக்கவும் அந்த பாம்பை காய்ச்சி குடித்தா தெரியல. அது போய் அந்த சந்தன மரத்தில் ஏறி என்னை இப்படி தலையை தூக்கி பார்த்தோன்னா பாம்பு மறைஞ்சி போச்சு. போய் அங்கே என்னன்னு போய் பார்த்தா சந்தன மரம் இருக்குது. சரி, நான் அந்த சந்தன மரத்தை எடுத்து வந்து திருப்பி அறுத்து பூராமே சாலையிலே கொண்டு வந்து ஆலயத்திலே போட்டேன். அந்த ஒரு நிகழ்வு. அப்புறம் தோப்பில் தெய்வம் எழுந்தருள தோப்பு தான், பெரிய தோப்பு. தோப்பில் தேங்காய் ஒரு 7-8 பேர் தேங்காய் திருடிட்டு இருக்காங்க. நான் வந்து நம்ம வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஏய், தோப்பில் திருட்டு போகுது, இங்கே தூங்குற அப்படின்னு தெய்வம் சொல்கிறாங்க. சென்னை எழுச்சி போனால் நான் ஒரு ஆள். அங்கே ஒரு 7-8 பேர் தேங்காய் வெட்டியிருக்கானுங்க. ஒரு ஆள் போய் மாட்டினா என்ன ஆகும்? அதுக்காக என்ன செய்கிறாங்க தெய்வம் அந்த இடத்துல, ஏன் பண்ணையில் வேலை செய்கிறவங்க பேரை பூரான்னு சொல்லிட்டா வேகமாக அப்படிங்கிறாங்க. நான் இதில் பேர் துரசாமி அந்த அறலாந்து அப்படின்னு நம்ம இருக்க பேரை பூரா கூப்பிட்டோன்னா ஆள் வந்துருச்சு போலங்க, எல்லாம் ஓட்டானு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு 1000 தேங்காய்க்கு மேலே வெட்டியிருந்தாங்க. நானும் பேசுவேன், வீட்டில் போய் படுத்துட்டேன். காலைல 10 மணிக்கு போட்டால் அப்படியே கிடக்கு. இதில் அந்த திருடுறவே நம்மக்கிட்டே வேலை செய்கிறவன். அவன் ஒன்றும் தெரியாத மாதிரி காலையில் வந்து என்கிட்ட தோப்பில் போனேன், 1000 தேங்காய் வெட்டி 1000 தேங்காய்க்கு பக்கமாக வெட்டி கிடக்குது கீழே, எப்படி இப்போது வெட்டி விட்டுட்டு போனான்னு தெரியல. என்னது தெரியல, தெய்வம் வெட்டிப்பாங்க, அதெல்லாம் கட்டி வீட்டில் வந்து கொண்டு வான்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி என் தெய்வம் 76ல் தவக்கோலத்தில் ஏறுறாங்க. எனக்கு 77ல் கல்யாணம். நான் எதுவுமே தெய்வத்தை கேட்டு தான் செய்வேன். சின்ன பிள்ளை இருந்தாலும் தெய்வத்தை கேட்டு தான் செய்வேன். ஒரு சொத்து வாங்கினா கூட தெய்வமே நம்ம இடத்துக்கு பக்கத்தில் இடம் வருது வாங்கலாமா, அதுக்கு என்னடா அப்படிவாங்க. ஒரு திருப்பி அது வாங்கலாமா தெய்வம்னு கேட்டால் பார்த்துக்கலாம்டா அப்படின்னா பார்த்துக்கலான்னா வாங்க மாட்டேன். அது மாதிரி என் கல்யாணத்துக்கு தெய்வம் இருந்தாலும் பொண்ணை காமிச்சிட்டு தான் கழிப்பில்லை. ஆனால் தெய்வம் தவக்காலத்தில் எடுத்தாங்க. ஆனால் பிரத்தியில் தான் பொண்ணு எடுத்தேன். என் கல்யாணம் ஒரு பெரிய புரட்சி. கார்த்திகை 2ல் வச்ச கல்யாணம் கார்த்திகை 12ஆம் தேதி மாறிடுச்சு. சரியான புயல், சரியான காற்று, ரோடெல்லாம் கட் ஆகிடுச்சு. அந்த இதில் வந்து பஸ்ஸில் நான் காரில் போயிட்டுருக்கேன். ஜாமாவங்க கார் வரமில்ல, எல்லாம் ரோடெல்லாம் கட்டாகி ரோட்லெல்லாம் மரம்லாம் நிறையா விழுந்துருச்சு. வரும்போது ஒரு 5-6 பிள்ளைங்களை காப்பாற்றினாங்க. அந்த மரம் இப்படி சாயுது, அது கீழே இருக்க பிள்ளைங்கள்லாம் காப்பாற்றேன். நான் வந்ததே ரோடெல்லாம் கட்டாயிடுச்சு, மரம்லாம் உழுவுது. வயக்காட்டில் இறங்கி வயக்காட்டு நடுப்புற போய் வரேன். எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர். அது மாதிரி என்னை பக்குவமாக கொண்டு வந்தாங்க. அப்புறம் பூசணிக்காய் ஏற்றும்போது
அதில் இது பண்ணி இந்த பாருங்க, இங்கே 9 தையல், இதில் 27 தையல். அதுலேயும் தெய்வம் தான் காப்பான்னாங்க. சரி, என்னுடைய அப்படியே இருக்கட்டும், நம்ம செயலுக்கு போய்டும். தவமாளிகை வயக்காட்டில் இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? ஆரம்பத்தில் அங்கே தான் இருந்துச்சு. முன்னால் இங்கே இருந்துச்சு. முன்னால் வந்து திருமாளிகளே தவம். அடுத்த திருமாளிகை முன்னாடி இந்த வாசப்படி இப்படி இருக்கும், உனக்கு தெரியுமில்ல, இப்படி இருக்கும் வாசப்படி. இப்போ அண்ணன் வீடு கட்டியிருக்காங்கள்ல, அந்த இடத்துல இருக்கும் வளர்த்தியா, அங்கே இருந்தாங்க. அப்புறம் வயக்காடு, அப்புறம்தான் உள்ள, அப்புறம் ஆலயத்தில். அப்போ வயக்காட்டில் இருக்கும்போது நான் அண்ணனுக்கெல்லாம் போய் பட்டம் செய்வோங்க, அவங்கள சத்தம் போட்டுக்கிட்டு. அப்படி சத்தம் போடும்போது என்னடா சத்தம் போடுறீங்கன்னு வந்து வெளியே பார்த்தாங்க. பார்த்தா நாங்கள் பட்டம் செய்கிறீங்களாடான்னு சொல்லி தெய்வமே எங்களுக்கு பட்டம் செஞ்சு கொடுத்து அதை ஏற்றி கட்டிட்டு நான் தவத்துலேருந்து வர வரைக்கும் பட்டத்தை இறக்கக்கூடாதுன்னு போயிட்டாங்க. ஆனால் அந்த பட்டம் ஏற்றுனா சும்மா அப்படி கையில் தெய்வம் வச்சுக்கிட்டாங்க, நூல் பட்டு போய்கிட்டே இருக்குது, பட்டம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கு. அது ஒரு நிகழ்வு. அதை எனக்கு வந்து மறந்துட்டேன். கதிர்னு இப்போ உங்களுக்கு தெரியுமே, கதிர்வேல் இருக்காப்புல, நம்ம சன்னிதானத்தில் நிற்பாப்லையே, அவர் தான் ஞாபகம் உள்ளார். அவர் தான் அந்த பிளாச்சி குச்சியெல்லாம் எடுத்து வந்து கொடுத்தது. அவர் தான் பட்டம் செஞ்சு கொடுத்தாங்களே, தெய்வம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டாப்புல. எல்லாமே இருந்துச்சு, எதுவுமே தேவையில்லை, அவங்க விட்டாவே இருக்கும். இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் வேணாம். நான் வந்து இந்த தெய்வ நிகழ்வுகள் எனக்கு நடந்ததை நான் சொல்கிறது மாதிரி பல பேருக்கு நடத்தி காட்டியிருக்காங்க, எனக்குன்னு இல்லை. அந்த காலத்தில் இருந்ததை பல பேர்த்துக்கு தெய்வம் வந்து நடத்தி காட்டியிருக்காங்க. இதெல்லாம் கூட அது வந்து கேட்டிருப்பீங்க, 40 நாளுக்கு ஆஸ்பத்திரியில் போய் ஒருத்தர் அடக்கம் ஆகி 40 நாள் கழித்து தீர்த்தம் கொடுத்துருக்காங்க. ஆஸ்பத்திரியில் நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி கிழிக்கும்போது ரத்தம் அடிச்சிருக்கு. 12 வருஷம் கழித்து படுக்கக்குழியிலேருந்து இப்போ நழுவி இது பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எனக்கு நடந்த மாதிரி பல பேர்த்துக்கு பல இதில் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இதெல்லாம் சோதிச்சா பார்க்க முடியும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்பணுமேங்கிறதுக்கு தெய்வமே இதெல்லாம் நடத்தி காட்டியிருக்காங்க. இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு அன்றைக்கே எனக்கு நடத்தி காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க யார் அப்படிங்கிறத வந்து நம்ம இருந்தாலும் என்ன தான் பேசினாலும் தெய்வமே அவங்க சக்தியை நமக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தெய்வம் கடவுள் ஒரு 4 யுகத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அவதார புருஷருமே கிடையாது. இந்த 4 யுகத்துக்கு தான் அவதார புருஷர்லாம் வர்றாங்க. அப்போ எல்லாம் கடவுள்னு சொன்னாவே கையெடுத்து கும்பிடுவாங்க. கடவுள்னு சொன்னாவே கையெடுத்து கும்பிட்ற காலம் அது. ஆனால் இப்போ இந்த கலியுகத்தில் கடவுளா அப்படின்னா என்ன? கடவுள்னு ஒன்று இருக்கா? அதெல்லாம் நம்புறீங்களா? கம்ப்யூட்டர் காலமாச்சே இது அப்படின்னு சொல்கிற காலத்தில் இப்போ நாம் இருக்கோம். இதெல்லாம் மீறி இதெல்லாம் வெறுத்து இதெல்லாம் காதில் வாங்காமல் என் பிள்ளைங்க என்கிட்ட வருதே, இதுங்களுக்கு நம்ம வந்து செய்யணுமே. அந்த 12 வருஷத்து தவத்தை எடுத்து வச்சோம்னா கலியுகம் ஆச்சே, அதெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நமக்கு தூளமுத்தியை எடுத்து வச்சாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு அவதார புருஷரையும் எடுத்து வைக்காத ஒரு ஒரு புண்ணியம் நமக்கு இந்த தேகமுத்தி கிடச்சிருக்கு. இப்போ சாலைக்கு வர நன்மனத்தாரர்கள் எதை பார்த்து அதிகமாக வர்றாங்க? அடக்கத்தை பார்த்தா வர்றாங்க. நம்ம முத்திப்புறையெல்லாம் கேட்டு கூட அதிகமாக வர இல்லை. அதெல்லாம் இப்போ தான் அப்படி இதாகுது. அடக்கத்தை இந்த அடக்கத்தை பார்த்து கேள்வி தான் கேட்போம் அடுத்து கேட்குறேன். அதையும் அடக்கத்தை பார்த்தா வராங்க. அதை பாருங்கள், அப்போவே தெய்வம் எடுத்து வச்சுட்டாங்க. ஏன் எடுத்து வச்சாங்க? இந்த நன்மனத்தார்கள் தெரிஞ்சுக்க தான். அந்த இதுக்கு வேறு தூளம் தான் கொடுப்பேங்கிறாங்க, சொர்க்கத்துக்கு வேறு தூளம் தான். ஆனால் இதை வந்து எல்லாத்துக்கும், ஏன்னா எல்லாரும் இந்த இன்பம் அடைய வேண்டும் தானே தெய்வத்தினுடைய எண்ணம். அதனால் எல்லாத்துக்கும் காமிக்கணும்னா தெய்வமே எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க.
இப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது சில பேர் என்னடா இவங்க கதை கட்டலாமான்னு கூட நினைக்கலாம். நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுகளை ஏன் நடத்திருக்காங்க, தெய்வம் யார், இதை ஏன் நம்ம காப்பாற்றிருக்காங்க, தெய்வமே நமக்கு பாடலில் சொல்லியிருக்காங்க. மெய்ப்பொருள் அடைக்கலப்பால் சொல்லியிருக்காங்க. எந்த காலத்தும் எவ்விடத்தும் வந்தன் முன்னிற்கும் மலையோலியே ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன்வந்து நிற்பவரே நேமே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இந்த இதை சொல்லி ஆபத்து வந்த இந்த நேரத்தில், அப்போ எல்லாத்துக்கும் ஆபத்து வர நேரத்தில் வருவாங்கள்ல, தெய்வமே சொல்லியிருக்காங்கள்ல. சில பேர்த்துக்கு என்னடா அது அப்படின்னு கூட இருக்கலாம். ஏன்னா பழைய நிகழ்வுகள் சில பேர் சொல்லியிருக்கலாம், சில பேர் சொல்லாமல் போயிருக்கலாம். இப்போ எனக்கு நடந்த இவ்வளவு எங்கள் அப்பாவுக்கு அப்பா முன்னால் நடந்தெல்லாம் தெரியும். அப்பா சொல்லிட்டா போனாங்க இல்லையா, தெய்வம் இப்போல்லாம் கொண்டு இந்த பாருங்க இந்த பட்டத்தை நான் தான் சுரேஷ்களோட சொல்லிட்டு வந்தேன், கதிர் வந்து எனக்கு இப்போ சொல்கிறாப்புல அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே பழைய நிகழ்வுகள்னால் எனக்கு எல்லாமே எடுத்து கொடுக்கல, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம தெய்வ வாக்கியத்துக்கு வந்துடுவோம். தெய்வத்தட்டுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. நமக்கு எது முக்கியம்? கேள்வி கேட்க சொன்னீங்களா, அதான் கேள்வி கேட்கும். தண்ணி தான் முக்கியம், தண்ணி தான் குடிக்க வேணும். பாத்திரத்தை கடிக்க முடியுமா? அது தேவையில்லை. அந்த தண்ணியை தாங்கிறதுக்கு வேண்டிய ஒரு வச்சு கொடுக்க வேண்டிய ஒரு பாத்திரம். அந்த இடத்துல பாத்திரம் முக்கியம் இல்லை, நமக்கு வந்து தண்ணி தான் முக்கியம். பாத்திரத்துலாம் பல்லு தான் உடையும், பல்லு தான் உடையும். அது மாதிரி கோயிலுக்கு போகிறோம். கோயிலில் என்ன இருக்குது? மூலஸ்தானம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தில் இருக்க அடையாளம் பெருசா இல்லை அந்த விக்கிரகத்தோட உருவம் பெருசா? அடையாளம் தான் பெருசு. ஏன்னா அந்த விக்கிரகத்தை செஞ்சது ஒரு மனித கை. அப்போ அதை செஞ்ச கை பெருசா இல்லை அந்த விக்கிரகம் பெருசா? அதை உருவாக்கின கை தான் பெருசு. அப்போ நம்ம கும்பிடணுன்னா அந்த கையை தான் கும்பிடணும். அதில் இருக்க அடையாளங்கள் தான் நமக்கு முக்கியம். அது ஏன் வந்து அந்த எண்ணத்துக்கு மனசுக்கு போக மாட்டேங்குது? இப்போ ஒரு எலி இருக்குது, அது அழகாக பூமியிலேருந்து மேலேருந்து அப்படி அழகாக வழியெல்லாம் போட்டு போய் உள்ளே அரை அறையாக கட்டி உணவெல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு வேண்டிய உணவெல்லாம் சேர்த்து வச்சுக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? தோடு கட்டி வச்சுருந்தா கூட இழுத்துட்டு போயிடுது. தோடு மோதிரம் இழுத்துட்டு போயிடுது. அப்புறம் நீ ஆசைப்படும்போது அதை ஆசைப்படாதா? கலட்டாமல் விட்டுச்சு, கலட்டிட்டு எடுத்து போகாமல் இருக்கேன்னு சந்தோஷப்படலாம். இன்னும் நமக்கு மேலே அதுக்கு கொடுத்த அறிவில் என்னென்னமோ நல்ல வேலையெல்லாம் செய்யுது. நாம் தான் அந்த 6வது அறிவை பயன்படுத்தவே மாட்டோங்க, பயன்படுத்தவே தெரிய மாட்டேங்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆடு மாடு எல்லாம் இருக்குது, அதுவும் பிறக்குது, வளருது, உணவு தேட போகுது, திருப்பி அப்படியே இருக்குது, அப்படியே டெய்லி அந்த வேலை செய்யுது. ஒரு நாளைக்கு நோய் வருது, செத்து போகுது. நாமளும் பிறக்கிறோம், வளர்கிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம். இதை தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஒரு நாளைக்கு நோய் வருது, நம்மளும் செத்து போயிடும். அதுவும் குழந்தை பேக்குறது, நம்மளும் குழந்தை பேக்குறோம். அது 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 வந்து இறைவனுடைய வேலை, அது மெயினான வேலை. வித்தை எப்படி உருவாக்குறாங்கன்னா, உருவத்தை நம்மளால் தான் தெய்வம் உருவாக்குறாங்க. அது அந்த 5000க்கு கொடுக்குறாங்க, நமக்கும் தராங்க. அதில் பெண்கள் வந்து குழந்தையே இல்லைன்னா தான் அதுக்கும் ஒரு 10, அது ஒரு பாவம்.
ஒரு வித்தை நாம் உருவாக்கிட்டு போயணும். உண்டா இல்லையாங்க? குழந்தை இல்லைன்னா ஒரு நல்ல இடத்துல போய் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, நல்ல காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வித்து கொடுக்கல, இறைவன் கொடுத்ததையும் நம்ம தூசணப்படுத்தினால அதுக்கு ஒரு பேர். அப்படி அது காரணம் இருக்கும், யார் யார் எப்படி இருக்குங்கிறது இருக்கும். என்ன அது மாதிரி மிருகங்கள் அதை தான் செய்து அதை தான் நாமளும் செய்கிறோம். அப்போ ஆறாவது அறிவினுடைய வேலை என்ன சொல்லுங்கள்? ஆறாவது அறிவினுடைய அறிவு வேலை என்ன? இறைவனை ஏன் பார்க்கணும்? நம்ம தான் சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், வீடு கட்டுறோம், இது பண்ணுறோம், நகை வாங்க, எல்லாமே நம்மளால செய்கிறோமே. அப்புறம் இறைவன் எதுக்கு? நம்மளும் பண்ணுறோமே. அப்போ இறைவன் நமக்கு எதுக்கு? தெய்வம் எதுக்கு? யமன்கிட்ட சிக்காம நம்ம அறிவை கொண்டு யமனிடம் செல்வதற்கு உண்டான அறிவு நம்மிடம் இல்லை. அது யமனிடம் தப்பிக்கிறதுக்கு தன்னை அறிஞ்சால் தானே ஆறாவது அறிய முடியும். தன்னைங்கிறது தன்னறிவு, ஆறாவது அறிவு. அந்த ஆறாவது அறிவு தன்னை அறிதலே இன்னில வாழ்வு, இவ்வுடம்பெடுத்தல் எதற்கென்ன எண்ணல், இறப்பும் பிறப்பும் எங்கே என்று ஆயுதம் அறிவு பாடத்தில் வருது. அப்போ தன்னை அறிகிறதுக்கு இப்போ எப்படி இருக்கோம்? அந்த மிருகங்கள் போலயே நாமளும் அந்த எலி மாதிரியே நாம் இருக்கோம். அப்போ ஆறாவது அறிவை தேடணுன்னா தன்னை அறிய வேண்டும். அதுக்கு மெயினானதை என்ன எடுத்து வச்சுருக்காங்க? தெய்வம் மூலமந்திரம். மூலமந்திரத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மூலமந்திரங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மந்திரத்தினுடைய பழத்தையும் கொண்டு பவரையும் அந்த தவ பழத்தை அந்த மூல மந்திரத்தில் வச்சுட்டாங்க. மூல மந்திரத்தினுடைய பவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 1ஆவதுலேருந்து டிகிரி வரைக்கும் படிக்கிறோம். நம்ம சரி டிகிரி முடித்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். வேலைக்கு போகும்போது அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை மட்டும் காமிச்சா போதுமா, இல்லை 1ஆவதுலேருந்து இந்த டிகிரி முடிக்கிற வரைக்கும் படிக்கிற சர்டிஃபிகேட் வேணுமா? டிகிரி சர்டிஃபிகேட்டை காய்ச்சாவே இதுக்கு முன்னால் எல்லா படிப்பையும் நம்ம படிச்சுட்டோம், முடிச்சிட்டோம், இதுக்கு தகுதி ஆகிட்டோம் அப்படின்னு நமக்கு அந்த சர்டிஃபிகேட் பேசும். அது மாதிரி தான் எல்லா மந்திரத்தையும் மற்ற மந்திரங்கள்லாம் லட்ச அர்ச்சனை, 1008 அர்ச்சனை இப்படின்னு சொல்கிற எல்லா மந்திரத்தினுடைய பவரையும் கொண்டு தெய்வம் மூலம். இது வரைக்கும் எல்லாரும் நம்ம தெய்வம் மூலமந்திரத்துக்கு மாதிரி இதுவரைக்கும் வந்த அவதார புருஷர்கள் எல்லாம் அந்த மந்திரத்தை மூலமந்திரத்தில் எல்லாத்துக்கும் களிமா, சிவாய நம, ஓம் நமோ நாராயணாய எல்லாத்துக்கும் மந்திரம் இருக்குது. ஆனால் அது அவங்களோட அந்த பவர் போயிடுது. அவங்க அவதாரம் முடிஞ்ச உடனேயே அவங்களுடைய பவர் அது போயிடுது. ஆனால் தெய்வம் இதுக்கு மேலே யுகம் கிடையாது, இதுக்கு மேலே அவதார புருஷர் கிடையாது, இவங்க தான் கடைசி. அதனால் இந்த கடைசி வரைக்கும் இந்த மாதிரி இதுதான் அப்படிங்கிறத எல்லா மூல மந்திரத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம மூல மந்திரம் பெருசாகவே இருக்கும். எல்லா மூல மந்திரத்தினுடைய பவர் அந்த ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயண எல்லா மந்திரத்தினுடைய பவரையும் கொண்டு இதில் வச்சுட்டாங்க. அப்போ அதனால தான் தெய்வம் வாக்கியத்தை எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாவே மூலமந்திரத்தை உன் நாவில் ஒட்ட வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மூலமந்திரத்தை நம்ம யாராச்சும் ஒரு அரை மணி நேரம் வேறு என்ன வராமல் சொல்ல முடியுமா? முடியல, என்னாலே முடியல. உங்களெல்லாம் சொல்லுவோம், உங்களால் முடிய வேணுமோ, என்னாலே முடியல. அதனால தான் தெய்வம் என்ன சொல்கிறாங்க, வாக்கியத்தை படி, என் நூலை எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருங்கிறாங்க. அப்போ படிக்கும்போது நம்ம இப்போ நம்ம படிக்க போகும்போதுன்னா நம்ம புக்கில் ஃபுல்லாக அந்த நூல்லே நம்ம கவனம் போயிடும். இப்போ நானே நீ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்தால் கூட இப்படி பார்த்துட்டு அதை எங்கே நிறுத்துன்னு பார்த்துட்டு அதோட அது வரைக்கும் படிப்பீங்க. நிறுத்திட்டு சொல்லுங்கள் அப்படிங்குவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஊட்டையிலேருந்து நம்ம படிக்க போய்டும். செல்லு பார்த்த மாதிரி நம்ம மூல மந்திரமே போதும். ஆனால் அந்த நம்ம மூல மந்திரத்தை ஃபுல்லாக எண்ணங்கள் மாறுது. அதனால தான் இதெல்லாம் படிங்கன்னு சொல்கிறது. அப்போ இதுலேயும் தெய்வம் அந்த பவரை கொண்டு வந்து வச்சுருக்காங்க.
நான் சொல்கிறதெல்லாம் விளங்குதா? விளங்கலைன்னா கேளுங்க. இப்போ சந்தேகம் கேட்குறதோட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு கடைசியாக நம்ம பசி ஆகும்போது கேளுங்க சொல்கிறேன். இப்போ நம்மெல்லாம் மனிதர், நம்மளை ஈசன் என்றும் மனுஷன் என்றும் மானிடர் என்றும் சொல்வார்கள். மனுஷன் மானிடர். அது என்ன மானிடர்? மனுஷன்னா ஈசன் ஆகக்கூடியவன். மானிடர்னா என்ன? மானிடர் சொல்கிறாங்கல்ல, ஏன் மானிடர்னு சொல்கிறாங்க? நம்மளாம் மனுஷனா மானிடரா? நம்மெல்லாம் மனுஷனா மானிடரா? மனுஷன், அதான் கரெக்ட். மானிடர்னா மா ப்ளஸ் இடர். அப்போ இடருது, அவன் தான் மானிடர். மா என்றால் பெரிய இடர். மானா பெருசு, இடர்னா சறுக்கிறது, பெரிய இடர். அது எதுக்கு அப்படி சொல்கிறோம்? ஒரு இடர் வருது நமக்கு. எது வருது? மரணம் வருது. அதை யாராச்சும் சிந்திக்கிறோமா? சிந்திக்கிறதே இல்லை. அதை சிந்திப்பது எது? இப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் 6வது மிருகத்துலாம் ஒரு அதுதான். எதையும் சிந்தித்து செயல்படணும். ஒன்று யாராவது எதை சொன்னாலும் அதை வாங்கி சிந்தித்தோம்னா 6வது அறிவில் கொண்டு விட்டுரும் நம்மளை. சிந்தித்து செயல்படும். தெய்வம் இப்போ பொறுத்து நிறுத்தி பொறுத்து படி உனக்கே விளங்காவிட்டால் என்னிடங்கிறாங்க. அப்போ நிறுத்தி படிக்கிறது தான் சிந்திக்கிறேன். எதுக்கு நிறுத்துகிறோம்? சிந்திக்க. நிறுத்துங்கிறதே சிந்திக்க. அப்போ சிந்திக்கணும். சிந்தித்து எதையும் செயல்படாமல் செய்யக்கூடாது. சிந்தித்தோம்னா நமக்கு சிந்திக்க தெய்வத்தை சந்திக்க. சிந்திக்க தெய்வத்தை சந்திக்க. அதான் அதை முன்னால் இப்போ சொல்கிறதா சொல்லிட்டேன். 1 அறிவுலேருந்து 5 அறிவு வரைக்கும் என்ன செய்தால் அப்படிங்கிறது. அதுங்களும் தூங்குவது போகுது. அதே மாதிரி தான் நாமளும் செஞ்சால் இது பண்ணுன்ட்டு பின்னால் இருக்கிறது முன்னாலே வந்துருச்சு. வேதம்னா என்ன? சரி, கொஞ்சம் இதை வேதம் இதுங்களை பற்றி வேதத்தை பற்றியே சொல்கிறேன். திருமேனி. எந்த ஒரு காரியத்திற்காக சர்வ வேதங்களையும் இறைவன் அனுப்பினான். இந்த அனித்திய உடலுக்குள் நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த அனித்திய உடலுக்குள் ஒரு நித்திய உடலானது ஒன்று இருக்கிறது. இந்த உடலை விடுகிற போது தவறாதபடிக்கு பரமனுடைய கையில் சிக்கி அந்த நித்திய தேகத்தில், வைர தேகத்தில், ஒளி தேகத்தில், ஒப்பில்லாத பிரணவ தேகத்தில் நுழைந்து கொள்ள கற்பிக்கவே வேதங்கள் வந்தன. வேதத்தின் வேலை அதானே. வேதங்கள்லாம் அதுக்கு தானே வந்துச்சு. ஆசான் திருமேனி. வேதாந்தம்னா வேதம் முழு தோற்றம். உயிர்கோடிகள் அனைத்துக்கும் தீர்ப்பாக வருகின்ற வேதத்துடைய அந்தத்தை பேசுவதே வேதாந்தம். அவங்களுடைய பேசுகிறது தான் வேதாந்தம். யாரை? இறைவனை பற்றி. அதாவது தூளம் எடுத்து செயலுடையதாக குருநாதராக வர்றாங்களே ஆசானா, அவங்க தான். வேதம், மூலமந்திரம், உம்முள் 3 ஒன்று. வேதனாலும் மூலமந்திரனாலும் உம்முள்னாலும் ஒன்று. உம்முள். வேதம் என்பது தேகம் சொன்னீங்கள. வேதம் என்பது தேகம்.
மூல மந்திரம் அதன் உயிர். அதான் மூல மந்திரம், அதன் உயிர். பரம நாட்டிற்கு வழிகாட்டியாக இருப்பது உம்முள். மந்திரமே உம்முள். வேதம் சொர்க்கம். வேதம் தெரிஞ்சால் சொர்க்கத்துக்கு போக முடியும். யமபடரை முறியடிக்கின்ற ஒருவர் இருக்கிறார். யமபடரை முறியடிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்களை தேடு. அவர்கள் உன் மீது பிரியமாக இருக்க வைத்துக்கொள். நம்ம ஒரு அடி போனால் அவங்க 3 அடி வருவாங்க. இதுவே சொர்க்கம் தரும். எது? வேதம் சொர்க்கம். வேதத்தை அடையுது. அவர்கள் வெறுப்பு நரகம். ஒன்று வேதம். வேதம் வேதாந்தம் என்றால் என்ன? கேள்விகள் நீங்கள் கேட்குறேன், சொல்ல மாட்டேங்கிறீங்க. தெரியும், தெரியாது. ஆசான் திருவாக்கு வேதாந்தம். நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத, நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாத அலங்காரம் உடைய வந்த வேதமாகிய ஆண்டவர்கள். அதான் அதை விரிவாக சொல்கிறேன். அதான் சொல்லிட்டாங்களே, அதான் ஊன்னு சொல்லிட்டா முடிச்சுட்டேன். வேதத்தின் தலை எது? மூலமந்திரம். வேதங்களில் வேதத்துக்கு அங்கம் இருக்குது, 6 அங்கம். அது என்னென்ன? நாதம், நாதம்னா தெரியும். வித்தை, வித்தைங்கிறது பிரம்ம வித்தை. ஜோதிடம், ஏன் சொல்கிறான்? உண்மை. ஜோதிடம்னா உண்மை. உண்மை யார் சொல்கிறா? அவன் ஜோதிடம் வந்து காசை பறிக்கிறது பொய்யை தான் சொல்லுவான். ஜோதி, அதை தான் உண்மை யார் சொல்கிறா? ஜோதியை கண்டவர்கள் தான். அது வாக்கியமே ஒரு ஜோதிடம் வந்திருக்கும் போது தெய்வத்திட்டம் நடந்துச்சுல்லையா. வைத்தியம், நோய் வராமல் தெய்வத்திட்ட இது பண்ணோம்னா நோய் வராமல் அவங்களே இது பண்ணுவாங்க. கணிதம், கணக்கு இருக்குல்ல, இத்தனை வயசில் தான் இன்னது. நம்ம தெய்வம் சொல்லுவாங்க 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் பசுமையான பருவம்டா. ஒரு குழந்தைய தெய்வத்தோட வாக்கியத்தில் இருக்குது. 5 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் அவன் பசுமையான பருவம்டா. இந்த பருவத்தில் வந்து தெய்வத்துக்கு எடுக்கவும் முடியாது. இந்த பருவத்தில் அதை தான் 5 விளையாது 50 விளையாதுன்னு சொல்கிறது. இந்த பருவத்தில் நம்ம தாய் தப்பம் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதுதான் அவங்களுக்கு பதியும். அதுதான் கணிதம். தர்க்கம், தர்க்கம் அதை தான் நடந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி விளக்க வேண்டியதே இல்லை. நாசிகமும் இதுவும். வேதம், வேதாந்தம், வேதத்தின் தலை. வேதத்தின் தலை எது? மேலே சொன்னீங்களே, மூலமந்திரம். வேதம் என்பது அதை உண்டாக்கியவர்கள் தான். வேதாந்தம் என்பது அவர்கள் வாக்கு, அவர்கள் வாக்கு. வேதம் ஆசான் திருமேனி, வேதாந்தம் அவர்கள் வாக்கு. வேதத்தின் மூலம் 4 இருக்குது. வேதத்தின் மூலம் அது கேள்வியில் நான் சொல்லிடுறேன். அதை தியானத்திற்கு மூலம் குரு வடிவம். ஒரு தியானம் நம்ம ஒரு தியானம் பண்ணணும், நம்ம மூலமந்திரம் சொல்லணும்னா எதை? தெய்வத்தினுடைய திருமேனியை நினச்சிக்கும். அது அதானே இப்போ சொல்லியிருக்காங்க தெய்வமோ, என் திருமேனியை நினைத்துக்கொள் அப்படின்ட்டு. பூஜைக்கு மூலம், பூஜை செய்கிறோம்ல, பூஜைக்கு மூலம் பூஜைக்கு மூலம்
எதை வச்சு பூஜை பண்ணுவோம்? இறைவன். தெய்வம் சொல்லுவாங்களா காலை கழுவி குடிக்கிறான்டான்னு? திருவடிகள். திருப்பாதம். பாத பூஜைன்னு தானே சொல்லுவோம். பாத பூஜைன்னு சொல்கிறோம்ல. அப்போ பூஜைக்கு மூலம் திருப்பாதம், திருவடிகள். மந்திரத்துக்கு மூலம் குருவின் வாக்கியம், குருவின் வாக்கியம். முத்திக்கு மூலம் அருள், ஆசானுடைய அருள். தெய்வத்து வாக்கியம் ஒன்று சொல்கிறேன். தெய்வ வாக்கியம் யமபடரிப்படி கோடாயுதக்கூர் 294வது வாக்கியம். மனித உடல் எடுத்து பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே கற்பிக்கப்பெற வேண்டிய 4 பாடங்கள். இளமையிலேயே கற்க வேண்டிய வேத பாடம் 4. இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. இந்த மனித தூலத்திற்குள் அழியாத நித்திய தேகம் ஒன்று இருக்கிறது. அதை மனிதனுக்கென்று தனி சீதனமாக தரப்பெற்றுள்ள 6வது அறிவை கொண்டுதான் கைபோட முடியும். பேரின்ப, அதாவது அழியாத இன்பம் அனுபவிப்பது அந்த நித்திய தேகத்தில்தான். இதில் எதாக இருந்தாலும் எது பண்ணாலும் ஒரு சந்தோஷம் நமக்கு வரும், இல்லை ஒரு துக்கமே வரும். பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷம் வேறு ஒரு சந்தோஷம் தான், இந்த சந்தோஷம் மறந்து போயிடும். ஒரு துக்கமும் வந்திருக்கும், அதோட இன்னொரு துக்கம் வரும்போது இந்த துக்கம் மறந்து போயிடும். ஆனால் அது அப்படி இல்லை. எக்கோடி காலத்துக்கும் மறக்காத பேரின்ப நித்திய தேகம் அது ஒன்று. மனித உடல் எடுத்த ஒவ்வொருவரும் சாவுடைய நேரத்தில் கசப்பு ஜலம் வெளியாகி பிணநாற்றம் எழாதபடி தப்பிக்க வேண்டும். புரியுதா? விவரம் திருப்பி எடுத்து சொல்லலாம். அதான் கசப்பு தீட்டு பிணநாற்ற ஜலம் வெளியாகாமல் அடக்காறது. அந்த 3 அந்த அருங்காரண செயலை இவனுக்கு கைபலிதமாக்கிய தர வல்லவர்களும் அதற்காகவே இறைவனால் முத்திரிக்க பெற்று இப்பூமிக்கு அனுப்ப பெற்றுள்ளவர்களுமாகிய ஒரு சத்குரு பெருமானை இவன் தேடி அடைந்து அவர்களது இரக்கத்திற்கு ஆளாக வேண்டும். ஒருவன் தூளம் எடுத்து தேட வேண்டிய தேடுதல் இதுதான். இது 3. அப்படி தேடி பெற்ற சத்குரு பிரானை தன் கண்ணாக உயிராக நினைத்து அவர்கள் பால் ஒட்டி படிந்து இறுதி வரை நிலை நிற்க வேண்டும். இந்த 4ஐயும் கற்று பழகுவது கல்வி. இந்த 4 தான் கல்வி. அதன் பயன் நித்தியம் அழியாமை. கல்வி நல்லா கற்றுக்கிட்டோம்னா இந்த மெய்க்கல்விக்கு இது என்ன கேட்டிங்கன்னா நித்தியம். மெய்க்கல்வி தர வேண்டிய பலன் இது நித்தியம் அழியாமை. சரி, இப்போ ஒரு கதை சொல்லிட்டா, ஒரு கதை சொல்லலாமா? அந்த கதையினோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாத்திகனும் ஆரஞ்சு பழமும். ஆரஞ்சு பழமும் நாத்திகனும்.
ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன், ஒரு கடைந்தெடுத்த நாத்திகன் மேடையிலிருந்து பிரசங்கம் பண்ணுகிறான். அவன் பிரசங்கம் செய்தால் பிணங்கூட துடிக்கும் என்று அவன் கட்சிக்காரர்கள் அவனை பெருமையோடு பேசுவார்கள். பணம் கூட துடிக்கும். ஆமாம். இந்த ஒரு நிமிஷம். அது தெய்வத்தை நினச்சேன்னா கண்ணு கொஞ்சம் கலங்கிக்கும். கடவுள் இல்லை, நாசிகன் சொல்கிறான். மதம் இல்லை, வேதமோ புராணமோ எதுவுமே இல்லை. நாசிகன் பேச்சு. மத தலைவர்கள் தங்கள் வயிற்று பிழைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதைகள். அவன் பிரசங்கத்தை மேடை ஏறி பேசிக்கிட்டு இருக்கான், இப்படி சொல்கிறான் என்று வாய்ஜால திறமையுடன் சாதுரியமாக பிரசங்கித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய பேச்சு திறமையை கண்டு ஜனங்கள் திரளாக கூடிவிட்டார்கள். கடைசியாக கடவுளும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை, எல்லாம் பித்தலாட்டம் என சொல்லி முடித்துவிட்டு யாராவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்று அழைத்தான். அவங்க கட்டுக்கதை, அந்த கதை, இந்த கதை எல்லாம் பிரசங்கம்லாம் பண்ணிவிட்டு, நாத்திகன், நான் சொல்கிறது நாத்திகன் பண்ணிவிட்டு, யாராவது திறமை உள்ளவங்க என்கிட்ட கேள்வி கேட்க வரலாம், என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண மேடை ஏறி வரலாம் அப்படின்னு கூப்பிட்றான் எல்லாத்தையும். அந்த நகரில் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒரு பெரிய குடிக்காரன். அவன் யார்? ஒரு பெரிய குடிகாரன். ஒருவன் மேடை மீது ஏறினான். ஒரு பெரிய குடிக்காரன் இந்த அழகான பணம் கூட துடிக்கிற ஒரு பேச்சாளிகிட்ட கேள்வி கேட்குறதுக்கு ஒரு பெரிய குடிக்காரன் அந்த மேடை மேலே ஏறி வர்றான். தன் கோட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை தோலை மெதுவாக உரிக்கிறான். மேடையில் ஏறி தான் கோட்டு பாக்கெட்லேருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து உரிக்கிறான். கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல், நாத்திகன் சொல்கிறான், கேட்க வேண்டிய கேள்வியை கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாத்திகன். ஏன்னா என்னை கேள்வி ஆரஞ்சு பழத்தை இங்கே உரிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவனை கோபமாக கேட்குறான். பழத்தை உரித்தவன் சுளை சுளையாக தின்று கொண்டே பொறு என்று சொல்கிறான். அவன் என்ன திட்டுனாலும் இது பண்ணாலும் பொறுன்னு அந்த சொலையை உரித்து சொலையை தின்னுக்கிட்டே இருக்கான். கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்லியவாறு ரசித்து ஆரஞ்சு பழத்தை தின்று கொண்டிருந்தான். தின்று முடித்த பின்பு நாத்திகனை நோக்கி பழம் இனிப்பாய் இருக்கிறதா என்று கேட்டான். இவன் சாப்பிட்டு அவனை இனிப்பாக இருக்கான்னு கேட்குறான். இந்த இடம் அர்த்தம் உள்ள இடங்க, கண்டிப்பாக இது அர்த்தம் உள்ள இடம். இவன் பழத்தை அவன் திட்டுறான். அவனை ஏன்டா இவன் கேள்வி கேட்க விட்டு நீ ஆரஞ்சு பழத்தை உரிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறான். வேறு திட்டினாலும் இருன்னு சொல்லிவிட்டு இவன் இந்த ஆரஞ்சு பழத்தை உரித்து பொறுமையாக எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆரஞ்சு பழம் எப்படி ருசியாக இருக்கான்னு அவனை கேட்குறான். இவன் சாப்பிட்டு விட்டு பைத்தியக்காரனே, நான் தின்று பார்க்காமல் பழம் இனிப்பா இல்லையா புளிப்பா என்று எவ்வாறு சொல்வேன்? நாத்திகன் கேட்குறான் அவனை. நான் சாப்பிட்டா தானே இந்த பழம் புளிப்பாக இருக்கும் இல்லைனா இனிப்பாக இருக்கும், புளிப்பாக இருக்கும் இல்லைனா இனிப்பாக இருக்கும், நீ சாப்பிட்டுட்டு என்ன கேட்குற அப்படின்னு நாத்திகன் சொல்கிறான். நாத்திகன் ஆங்காரத்துடன்
நான் சாப்பிட்டு பார்த்தா தானே அது புளிப்பா இனிப்பான்னு சொல்ல முடியும், இல்லைனா எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு நாத்திகன் கேட்குறான். அப்போ இவன் கேட்குறான், கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரின் ஆற்றல் என்ன என்பதை நீ பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு பழகி வந்தால்தானே உனக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரியுதா? பழத்தை நீ தின்னுட்டு என்ன ருசி கேட்டால் எப்படி தெரியும்? அது மாதிரி பக்தி மார்க்கத்தை நீ போகாமே கடவுளை குறை சொன்னா உனக்கு எப்படி புரியும்? நல்லா புரியுதா எல்லாத்துக்கும் உங்களுக்கு? இப்போ நான் சாப்பிட்ட ஆரஞ்சு பழத்தின் சுவையை பற்றியே உன்னால் தெரிந்து கொள்ள முடியாத போது பல ஆயிரம் வருடங்களாக நம் மூதையர்கள் வணங்கி வழிபட்டு நமக்கு வழிகாட்டி பாரம்பரியமாக கொண்டாடி வரும் கடவுளை இல்லை என்று எவ்வாறு சொல்லுவாய்? இதுவரைக்கும் பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்ததை நீ எப்படி இல்லைன்னு சொல்லுவ? அனுபவித்து ருசித்து பார்க்காமல் ஏன் உளறுகிறாய் என்றான் அந்த மெகா குடிக்காரன். அவனே குடிக்காரன், அவனுக்கே இவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. கூடியிருந்த ஜனங்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தார்கள். ஒரு பெரிய கூட்டமே நாம் சொன்னதை வாயை பொத்தி கேட்டுக்கொண்டிருக்க இந்த குடிகார பயல் நம்மையே மடக்கி விட்டானே என நாத்திகன் மூக்கற்பட்டு தலை குனிந்து போனவன் தான். அதாவது எல்லாம் தெரிந்தவர்கள் கற்றது கையளவு கல்லாது உலகளவு. அப்போ எல்லாம் தெரிந்தவங்க நம்ம இடத்துல யார்? தெய்வந்தான். எல்லாம் தெரிந்தவர்கள் தெய்வந்தான். நம்மெல்லாம் கற்றது கைமண் அளவு தான். அது தெய்வ வாக்கியம் இருக்கு. கை மண் அளவுனா இந்த கை மண் அளவுல எடுத்து இதுல எவ்வளவு ஒட்டுதோ அதுதான். ஆமாம், ஒட்டுறதோ அதுதான். அதில் உட்காந்துட்டு அப்படியே அது சொன்னாங்களே தெய்வத்தை அது கை பிடிமண்ணு. பிடிமண்ணு கிடையாது, ஒட்ட கையில் ஒட்டுமோ எவ்வளோ. ஆமாம், அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம எவ்வளவுதான் படித்தாலும் நமக்கு ஞாபக சக்தியில் எவ்வளோ இருக்கோ அதுதான் அந்த ஒட்டுனது. அதுக்கு அர்த்தம் அதுதான். அது இன்னைக்கு தாத்பரியம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி கதைகள் நிறையா அப்படியே இருக்கு. தெய்வம் என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன? தெய்வமும் கடவுளும் ஒன்றா? கடவுள் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன? கடவுளும் தெய்வமும் ஒன்றா? தெய்வம்னா திருமேனி தாங்கி வருவது, அந்த இறை சொரூபமே திருமேனி தாங்கி வருவது தெய்வம். கடவுள் வந்து இந்த வஸ்துவை படைத்தது கடவுள். எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தெய்வம் என்பவர்கள் நமக்கு முத்தி கொடுப்பவர்கள். தெய்வம் என்பவர் நமக்கு முத்தி கொடுப்பவர்கள். கடவுள் என்பவர் ஆக்குவர், படைப்பவர், ஆக்குதல், படைத்தல், காத்தல், அழித்தல். இப்போ தெய்வம் எங்கே போயிட்டாங்க? நமக்கு தெய்வமாக வந்திருந்தாங்க, இப்போ கடவுளாக போயிட்டாங்க. ரொம்ப பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க தெய்வம், ஏய் நான் உன்னை மறந்துடுவேன்டா, நான் உன்னை மறந்துடுவேன், நீ என்ன ஞாபகம் வச்சுக்க. ரொம்ப பிள்ளைகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? தெய்வத்தமாக இருந்து கடவுளாக மாறிட்டாங்க. இப்போ இங்கே இது ஞாபகம் வருமா தெய்வத்துக்கு? நம்மளை பற்றி இங்கே வராது. அங்கே நம்ம போகும்போது நமக்கு அந்த அது அவங்களுக்கு தெரியும். அங்கே நம்மளை காக்கிறதா, சொர்க்கத்தில் படைக்கிறதா, அழிக்கிறதா, நரகத்துக்கு அழிக்கிறதா, இன்னமும் அவங்க வேலை தான். அதை தக்க வச்சுக்க வேலை நம்மளது. அதுக்கு எப்படி போகணும்? அவங்க சொல் வழியும் நடக்கணும். அது நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கோயிலுக்கு போகிறோம், இந்த புதுசாக வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, அவங்களுக்கு அது சொல்ல இருக்காங்களா? ஒரு 10 பேர் வந்திருக்காங்க.
10 பேர் வந்துருக்காங்களா? சரி, அதான் அவங்களுக்காக சொல்லலாம். அவங்களெலாம் கொஞ்சம் முன்னால் வர சொன்னால் கூட நல்லாயிருக்கும். இல்லை அங்கேருந்து கேட்குதா? சரி, இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனோடனே நம்ம என்ன செய்கிறோம்? சாமியை இப்படி வணங்குறோம். அப்புறம் எப்படி வணங்குவீங்க? மேலே தூக்கி வணங்குறோம். அப்புறம் என்ன செய்வோம்? அப்படியே சாஸ்திரமாக உளுந்து கும்பிட்ருவோம். சரி, இப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, என்கிட்ட நல்லா பழகிட்டீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், விருந்தாளியாக நான் வர்றேன். என்னை எப்படி வரவேற்பீங்க? வாங்க, இப்படி தானே வணங்குவீங்க. அப்போ இது யார்? இந்த வணக்கம் யார்? நீங்கள். இது நான். இந்த வணக்கம் நான், நீங்கள். வாங்க 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 வாங்க. வேறு இப்படி தானே வரப்போம். வாங்க உட்காருங்க. இல்லை என்னமோ செய்வீங்க, வாங்க. அப்போ இந்த வணக்கம் நான். அப்போ மேலே போகும்போது இறைவன். இறைவன்னா அங்கேயும் நானுங்கிறது ஒன்று இருக்குது. என்னை வந்த இடத்துல கொண்டு சேரு. அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். என்னை அங்கே வந்த இடத்துல கொண்டு சேரு, பாதத்தில் உழுந்துடுறோம். ஒரு அடிமையாக வருதுன்னா அங்கே தானே உழுந்துடுறோம். இந்த நான் அப்படிங்கிறது கோயிலில் போய் கும்பிடுறது. அப்போ தெய்வத்தை என்ன சொல்கிறோம்? நான், உன்னை நான் வந்த இடத்துக்கு கொண்டு சேரணும். இப்போ நாம் எங்கேருந்து வந்தோம்? இந்த உலகத்துக்கு நாம் எங்கேருந்து வந்தோம்? இல்லை, ஆரம்பத்துலேருந்து முறை சொல்லுங்கள். தாயினோட கருவறையிலேருந்து வந்தோம். தாயிலேருந்து கருவறையிலேருந்து வந்தோம். தாயினுடைய கருவறைக்கு எப்படி வந்தோம்? தந்தையோட ஒரு ஆணுடைய விந்து மூலியமாக. அந்த விந்துக்கு ஆணுக்கு எங்கே வந்துச்சு? அந்த விந்து எங்கே எப்படி வந்துச்சு? ரத்தத்துலேருந்து வந்துச்சு. அந்த ரத்தம் எப்படி வந்துச்சு? உணவு எங்கேருந்து வந்துச்சு? பூமியிலேருந்து வந்துச்சு. இந்த பூமிக்கு அது எப்படி வந்துச்சு? மலையிலேருந்து. மலையிலேருந்து. விதையெல்லாம் வந்து நம்ம தான் வச்சுருக்கோமே, நம்ம தான் ஊனிக்கிறோமே, நம்ம தானே இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம வந்து நெல்லுக்கு விதை ஊணுவோம், புளிய மரத்துக்கு விதை ஊணுவோம், மற்ற இந்த மாதிரி தெரிஞ்ச விதைக்கு ஊணுவோம். புல்லுக்கு யாருக்கு விதைக்கிறா? யாராச்சும் இது வரைக்கும் புல்லுக்கு விதை ஊனியிருக்காங்களா? இல்லையே. இந்த மாதிரி காட்டு செடி கொடிகள்லாம் யார் ஊனியிருக்கோம்? தானாக தானே வருது, அந்த மலையால் தானே வருது. அது இப்போ இறைவன் தானே படைக்கிறாரு அந்த உணவை. ஏன்னா நமக்கு நம்ம ஊனிக்கிறோம், ஆட்டு மாட்டுக்கெல்லாம் இறைவனே படைச்சிட்றாங்களே. அப்போ அங்கேருந்து வருது. இப்போ நல்லா பாருங்கள். இப்போ அந்த இதை நல்லா கவனிங்க. என்னை நான் வந்த இடத்துக்கு, அப்போ எங்கேருந்து வந்தோம்? நம்ம வானத்துலேருந்து வந்திருக்கோம். அப்போ கடவுள்கிட்ட போய் என்னை நான் வந்த இடத்துக்கு என்னை கொண்டு சேர்த்து விடு. சரணாகதி. அதான் பாதத்தில் அவங்ககிட்ட விழுகிறோம். இந்த வணக்கத்துக்கு இவ்வளோ அர்த்தம் இருக்குங்க. இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்போ இதுக்கு வந்து ஒரு தேடல் வேணும். யார் காலில்? இப்போ கோயிலில் போய் காலில் விழுகிறோம். மனிதனோட கடவுள் உன்னதமானதா? மனிதனால் முடிக்க முடியாததா தெய்வத்தால் முடியும்? மனிதனால் முடித்து கொடுக்க முடியாத வேலையை இறைவனால் முடித்து கொடுக்க முடியும். அதுக்கு தான் இறைவன் வேணும். ஆனால் நம்ம போய் என்ன சொல்கிறோம்? நம்மளால் முடிகிற அனைத்தையும் தான் தெய்வத்திட்ட வேண்டுறோம். எனக்கு குழந்தை கொடுங்க வேண்டிக்குவோம், முடியும் நம்மளால். படித்து பாஸ் பண்ணணுன்னு வேண்டுவோம். நம்ம படித்தா தான் பாஸ் ஆக முடியும். சொத்து சுகம் வாங்கினா நம்ம தான் திறமை. நம்ம திறமைன்னு இருந்து நம்ம சம்பாரித்தா வாங்கலாம். சீக்கிரம் போகணுன்னா டாக்டர் இருக்காரு, கேஸு சொல்லிக்கணுன்னா வக்கீல் இருக்காரு. எல்லாமே நம்மளால் முடியும். பணத்தை அச்சடிக்கிறதே நாம தான். பூமியில் இருக்கிற தங்கத்தை கண்டுபிடிக்கிறது நாமளே இது பண்ணி எடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது இறைவன்கிட்ட என்னத்தை வேண்டுறது? எல்லாமே நமக்கு நம்மளால் முடிகிறது தான். அப்போ நான் வந்த இடத்துக்கு நம்ம போய் ஒரு இடத்துல கோடி கோடியாக சம்பாதிப்போம், நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த உலகத்துக்கு சொல்கிறேன் நான். ஒரு மாதம் சம்பாதிக்கிறோம். எங்கே போனால் நிம்மதி? அப்பா கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்தால் தாண்டா நல்லா இருக்குன்னு நம்ம வீட்டுக்கு போனோம்னா நிம்மதியாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வருமானமே இருக்காது. கோடி ரூபா இங்கே ஒரு நாளைக்கு இருந்தால் வருவோம். அந்த ஒரு கோடி போனாலும் போதும்டா, ஒரு நாளைக்கு வீட்டில் போய் இருந்துட்டு வந்துடா பொண்டாட்டு பிள்ளைங்களோட அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா? அப்போ இந்த நம்ம இங்கே வந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம்? ஆகாயத்தில். இங்கே வாழ்ந்த வாழ்க்கையோட அங்கே போனோம்னா தான் நிம்மதி இருக்கும். அதில் 2 வீடு இருக்குது, சொர்க்கம் நரகம்னு இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக தான் எப்படி வேணாலும் போகலாம் மரணத்துக்கு அப்புறம் நினச்சோம்னா
யாருமே தேவையில்லை. இப்போ கெட்டு போகிறதுக்கு நினச்சோம்னா பள்ளிக்கூடம் தேவையா, பெரியவங்க ஆசீர்வாதம் தெரியுமா, நல்லுரைகள் தேவையே இல்லை. நல்ல வழிக்கு போகணுன்னா தான் இவ்வளவும் நமக்கு தேவை. அது மாதிரி தேடணும். அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். இப்போ 30 வயசில் சம்பாதிக்கிறதுக்கு 3 வயசுலேயே குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். 30 வயசில் சம்பாதிக்கிறதுக்கு 3 வயசுலேருந்தே அனுப்புகிறோம் இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு. இதுக்கே இவ்வளோ வருஷம் வேணுங்கும்போது ஒரு இறை சொர்க்கத்தை தேடுறதுக்கு கொஞ்ச நாள் போதுமா? அதுக்கு கொஞ்ச நாள் வேணாமா? உடனே கற்றுக்க முடியுமா? அழியிற கல்வியே இவ்வளோ வேணுங்கும்போது அழியாத கல்வியை கற்பிக்க எத்தனை வருஷம் வேணும்? அதுக்கும் வயசெல்லாம் அதை அந்த வேதத்தில் 6 வேதங்கிறதுல கணிதம்னு சொல்கிறது அந்தந்த குறிப்பிட்ட வயசில் கற்றுக்கிறது. இப்போ 30-40 வயசுக்கு அப்புறம் ஒருத்தன் போய் படித்து டிகிரி வாங்க முடியுமா? முடியாது. மற்ற எல்லாம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் இது பண்ணுவான். இதுக்கு மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமா, மெய்களுக்கு மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாமா. இந்த மண்ணுடைய பெருமையை கொஞ்சம் தெய்வம் சொல்லியிருக்கதே சொல்லிட்டா. நம்ம வான்மதி குரலில் இருக்குது தெய்வ வாக்கியம். அது நிறையா இருக்குது. தெய்வ வாக்கியம் சொல்லாமேன்னு கொஞ்சம் சொல்கிறேன். வான்மதி குரல் வாக்கியம் 193. இறைவனது பல சிருஷ்டிகளில் இந்த மண்ணை எடுத்துக்கொள்வோம். இதில் எல்லா நிறமும், எல்லா சுவைகளும், எல்லா அழகுகளும், எல்லா மனங்களும் இருக்கின்றன. இந்த மண்ணிற்கு ஒரு சுவையோ மனமோ இல்லை. இந்த மண்ணுக்கு ஒரு சுவையும் கிடையாது, மனமும் கிடையாது. மண்ணில் உள்ள ஒரு அணுவோடு மற்றொரு அணு சேர்த்து நெடுங்கால நெருக்குதலால் ஏற்பட்ட உஷ்ணத்தினால் விளைந்து பூமி எப்படி படிச்சிருக்கீங்களா எல்லாம்? மழை தண்ணி எடுத்து உருவாகி அதில் வந்த காற்று உஷ்ணம் இது போக்குவரத்து எல்லாம் உருவாச்சு. அதில் நுரையிலேருந்து பூமி உருவானதுன்னு விளைந்து இரும்பு, வெள்ளி, தங்கம் முதலிய சகல லோகங்களும் உண்டாகின்றன. அதிலிருந்து இந்த பூமி உருவானது. அதில் இந்த மண்ணிலே எல்லாமே தங்கம், வெள்ளி, போக்குவரத்து உள்ள எல்லா உலகங்களும் அதில் உருவாயிடுச்சு. இவ்வாறே நவரத்தினங்களும் விளைகின்றன. பூமியில் தான் நவரத்தின விளைகள். மிளகாய் விதை ஒன்றை எடுத்துக்கொண்டால் அது ஒரு சிறு பொட்டு போல் சப்பட்டையாய் இருக்கிறது. அதன் ஒரு மூலையில் ஒரு சிறு மேடு இருக்கிறது. அதை பிரித்து பார்த்தால் கொஞ்சம் மாவு போல் ஏதோ இருக்கிறது. அந்த விதையை மண்ணில் முளைக்க போட்டால் பெரிய செடி உண்டாகி அதில் கொத்து கொத்தாய் மிளகாய்கள் உண்டாகின்றன. அவற்றில் இருக்கும் காரம் அவ்வளவும் இந்த மண்தானே கொடுத்தது. இந்த மிளகாயில் இருக்க காரம் பூராமே இந்த மண்தானே கொடுத்தது. இப்படியே இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு முதலிய ரகமான சுவைகளை இந்த மண் கொடுக்கிறதே. இப்படியான ஒரு பொருளை இவனை ஆராய்ச்சியை கொண்டு செய்ய முடியுமா? இது போன்ற அற்புத சிருஷ்டிகள் கோடானு கோடிகளை உண்டாக்கிய அந்த இறைவனது நேசம் கிட்டினால், அது மாதிரி அந்த மிளகா செடிக்கே கொடுக்குற அந்த இறைவனுடைய நேசம் நமக்கு கிடைத்தால், தெய்வம் அதான் சொல்கிறாங்க, எப்படி இருக்கும்? அதுதானே சம்பாதிக்கணும், பேரின்பம் கிடைக்கும். அது உனக்கு என்ன மேலாம்பர வாழ்வை தரும்? அதை விட்டு இறைவன் வெறுப்புக்கு ஆளானால் உன்னை அது எப்பேற்பட்ட கோர நரகில் ஆழ்த்தும், சிந்தித்து பார். ஆதியில் எந்த அளவில் எதை சேர்த்து இந்த மண் உண்டாக்கப் பெற்றது என்று கேட்டால் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. வேதங்களே அதை பற்றி பேசவில்லையே.
எந்த வேதத்திலும் இதை பற்றி மண்ணை பற்றிலாம் இல்லை, தெய்வந்தான் சொல்லியிருக்காங்க. இதை பேசவில்லையே. மனித அறிவுக்கா தெரிய போகிறது? கசப்பு ஜலம் வெளியாகி பாவிகளாக செத்தவர்களை புதைத்தாலும் மண் ஏன் கெட்டு போச்சுன்னு சொல்கிறாங்க. நரகர்கள் காலகாலங்களாக இதில் புழங்கியதாலும் இந்த மண் கெட்டுவிட்டது. செத்த நாரி போன புணத்தை பிதைக்கிறான், மற்ற எல்லாத்தையும் போட்டு இது பண்ணுறான்ல, இப்போ நச்சு காற்று அது இதுனால இந்த பூமியே கெட்டு போச்சு. ஆகவே வர இருக்கும் நித்திய உலகில் இந்த மண்ணை சுத்திகரித்து புதிதாக உண்டாக்க பெற வேண்டி இருக்கிறது. ஏன் இப்போ இந்த பூமியை அழிச்சிட்டு மாற்ற போகிறாங்கன்னா மண்ணோடைய தரம் புலம் போயிடுச்சு. இப்போ இதை மாற்றுற காலம் நெருங்கி வந்துருச்சு. இப்போ நம்மளே வீட்டில் ஒரு வீடு கட்டினாவே 100 வருஷம் இல்லை 50-60 வருஷம் வேறு மாற்றணும். எந்த ஒரு பொருள் இருந்தாலும் கெட்டு போயிடுது. இப்போ இந்த பூமி நிரந்தரமாக தான் படைத்தாங்க. 4 யுகத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எந்த அவதார புருஷரும் இல்லை. அப்போ எல்லாம் கடவுள்னால் மரியாதை கொடுத்தாங்க, கடவுள் நினைவாகவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர 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 அது வந்து ஞாபகம் ஊட்டுற அவதார புருஷர்களே அடித்தானுங்க, எரிச்சானுங்க, கொள்றானுங்க, எல்லாமே செஞ்சு விட்டானுங்க. சிலுவையிலே அடைஞ்சு விட்டானுங்க. இப்படி நடந்துருக்கும்போது மண்ணோட தரத்தையும் கெடுத்து விட்டானுங்க. கெடுத்ததே நாம தான். நித்திய உலகத்திற்காக உண்டாக்க பெற வேண்டி இருக்கிறது. எதுக்குன்னா இது நித்திய உலகத்திற்காக உண்டாக்க பெற இருக்கும் மண் இன்னும் எவ்வளவு வல்லவம் நிறைந்ததாக இருக்கும் உன் அறிவுக்குப்படாது. இதுபோல் இன்னும் பன்மடங்கு இது பண்ண அப்போ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஆதி காலத்துலலாம் 700 வருஷம் 800 வருஷம் 1000 வருஷம் நம்ம ஜனங்கள் வாழ்ந்துருக்காங்க. ஆமாம், பூமியினுடைய சத்து அப்படி உரமே போடாமல் எதுவுமே போடாமல் நிறையா விளைஞ்சிருக்கப்ப நம்ம தான் கெடுத்தோம். நம்ம ஒரு நெல்லை ஊனி 100 நெல் இறைவன் படைத்தாங்க. ஒரு நெல்லை ஊனுனா 100 நெல் விளையிறது மாதிரி இறைவன் படைத்தாங்க. நம்ம என்ன செஞ்சோம்? ஒரு நெல்லை ஊனி 1000 நெல் அறுக்கணும்னு உற்பத்தி பண்ணுறோம். செயற்கை ஒருத்த கண்டுபிடிச்சி ஒரு நெல் ஊனி 1000 நெல் வேணும்னு நம்ம பாடுபடுறோம். போச்சு. ஒரு பழத்தை சாப்பிட்டா சத்து. அந்த ஒரு சத்துனுடைய பழத்தை 10 பழத்தில் வச்சா 10 நாளைக்கு, ஒரு நாளில் சாப்பிட்ற பழம் 10 நாளைக்கு சாப்பிட்டா தானே பழம் வரும். அப்படிலாம் நெல் தரத்தையும் உணவு தரத்தையும் நம்ம ஆக்கிவிட்டோம். எல்லாம் செயற்கை கண்டுபிடிப்பு கெடுத்துக்கிட்டு இருக்கோம். நாமளும் கெட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போது உள்ளது போல 11,000 மடங்கு வல்லபத்தோடு இந்த மண் படைக்க பெறப்போகிறது. எவ்வளோ வல்லவம் பாருங்க. மாலையில் அறுக்கலாம், அறுவடை செய்யலாம். அது சொர்க்கம். நரகத்தில் கேட்டதே கிடைக்காது, நரகம் தான் கிடைக்கும். இதை 2ஆக மாற்ற போகிறாங்க. இப்போ நரகத்தையும் சொர்க்கத்தையும் தான் அனுபவிச்சுட்ருக்கோம். நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது. இப்படியே விட்டுருந்தா கூட நமக்கு எதுவும் தேவையில்லை, அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் சொர்க்க நரகத்துக்கு ஒன்று படைச்சி நம்மளை போட்டு வாட்டுறாங்க. என் பையன் இந்த கேள்வியை கேட்டான், ஏப்பா இறைவன் தானே, இறைவன் இறக்கம் உள்ளவர் தானே, எதுக்குப்பா இந்த சொர்க்க நரகத்துன்னு ஒன்று படைச்சி இப்படி எல்லாமே அவங்க குழந்தைங்க தானே, எல்லாத்துக்குமே சொர்க்கத்தை கொடுத்துருக்க வேண்டியது தானே, நரகத்தை ஒன்று கொடுத்து ஏப்பா நம்மளெல்லாம் போட்டு இப்படி வாட்டுறாங்க? என் பையன் கேட்கலாம் அந்த கேள்வியை. கரெக்டான கேள்வி தான். அவங்க கரெக்டாக தான்ப்பா படைத்தாங்க. ஆதி காலத்தில் 800 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் மனுஷன் வாழ்ந்துருக்காங்க. நல்ல நல்ல உணவை தான் படைத்தாங்க. வர 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 நமக்கு அவங்க அறிவை நமக்கு தொலைக்கி கொடுக்க நம்ம அறிவு வேறு பக்கமாக ஓடிப்பிச்சு. அதனால் சரி இவனுக்கு இப்போ இங்கே குற்றம் பண்ணால் தண்டனை உண்டு இல்லை, ஜெயில் உண்டு இல்லை, அப்போ அதை மாற்றி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் மாற்றி கொடுக்குறாங்க. இப்போ தண்டனைக்கு உள்ள தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க, தப்பு இல்லாதவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறாங்க. எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு. இல்லைப்பா அது எனக்கு பிடிக்கலப்பா, இறைவன்னா இறக்க குணம் இருக்குன்னு பண்ணா. வாக்கியத்திலே இருக்கு. அதையும் சொல்கிறேன், அதான் செய்யும் சொல்கிறாங்க.
காருண்யமிக்க கடவுள் நரகத்தை உண்டாக்குறா. அப்ப இவன் எவ்வளவு அசூசியா போனால தானே நரகத்தை உண்டாக்கி வைத்திருக்கான். நம்ம சுகத்தை தேட தேட அவ்வளவும் அழிவு தான். தெய்வம் சொல்லியிருக்காங்களே, அழிவை இவனே தேடி வைத்துக் கொள்வான், மனிதனுடைய அழிவை மனிதனே தேடி வைத்துக் கொள்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது உள்ளது போல 11,000 மடங்கு அதிவல்லபத்தோடு இந்த மண் படைக்கப் பெறப்போகிறது. அது காலையில் விதைத்து மாலையில் அறுக்கலாம். இப்போதுள்ள இந்த சூரியன் காலையில் உதிக்கிறது, மாலையில் மறைகிறது. இப்படியே ஆதி உற்பவ காலம் முதல் இது நாள் வரை ஒளியாது, உறங்காது, ஓயாது, அகலாது, அயராது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது தனக்கு நிர்ணயித்துள்ள எல்லையை விட்டு பூமியை அழுகினால் இதில் உள்ள சர்வத்தையும் பொசுக்கிவிடும். பூமி சூரியன் கீழே அணுகி வந்துச்சுன்னா பொசுங்கி போயிடும், எட்டி போனால் குளிராயிடும். அகன்றால் பூமி குளிர்ந்து விடும். இப்படியான ஒரு பாரம்பரிய இரட்சகப் பொருளை இந்த மனிதனை குறிவைத்து இறைவன் உண்டாக்கி இருக்கிறானே, இதை மக்கள் நினைத்து பார்த்தது உண்டா? அதற்கான நன்றி இவர்களிடம் இருக்கிறதா? இல்லையே. என் நன்றி கொண்டார்க்கும் உயிர் உண்டாகவும் இல்லை, செய் நன்றி கொண்டு இருக்கு திருக்குறள் இருக்குது. யாராச்சும் இப்படி இருக்கேன்னு யாராச்சும் நினச்சி பார்க்குறோமா? இல்லை. அச்சரம் அப்படின்னா என்ன யாருக்கும் தெரியுமா? உத்ராட்சம், அச்சரங்கிற வார்த்தையிலேருந்தால் உத்ராட்சம்னே வந்தது. அழியா பரம்பொருள். அச்சரம்னா அழியா பரம்பொருள். பிறப்பிடமற்று எங்கும் உள்ளது, என்றும் உள்ளது, அனைத்தையும் ஊடுருவி இருப்பது, குறைவுபடா நுட்பமானது. அதுவே எல்லாவற்றுக்கும் பிறப்பிடம். அதை புத்திமான்கள் ஆராய்த்து அறிவார்கள். குண்டலினா நான் தெரியுமா? குண்டலினி டீச்சர்னு கொடுக்குறாங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லவா? சரி, அதுக்கு முன்னால் ஒன்று கேட்குறேன். இப்போ உங்களுக்கு வலிமையான உடல் வேணுமா? எத்தையும் தாங்கக்கூடியமான ஒரு உடம்பு வேணுமா? இல்லை மென்மையான உடம்பு வேணுமா? ஒரு 2 நிமிஷம் டயம் எடுத்துங்க, சொன்னால் தான் நான் சொல்லுவேன். வலிமையான உடல் வேணுமா, மென்மையான உடல் வேணுமா? சொல்லுங்க. எல்லாத்துக்குமே வலிமையான உடல் தான் வேணும். இங்கிட்டு வலிமையான உடல் தான். புதுசாக வந்தவங்களுக்கு வலிமையான உடல் வேணுமா, மென்மையான உடல் வேணுமா? மென்மையான உடல். புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுட்டாங்க, நீங்களாம் தோத்துட்டீங்களே. புதுசாக வந்தவங்க ஜெயிச்சுட்டாங்களே. அடி ஒத்த எண்ணெயில் போட்டு எடுக்கிறதெல்லாம் எங்கே கிடைக்கும்? அங்கே வலிமையான உடல் வேணும். நல்லா ருசிச்சு வகையாக சாப்பிட்றதுக்கு மென்மையான உடல் வேணும். தெய்வமே சொல்லியிருக்காங்க, விட்டுட்டீங்களே. தெய்வமே சொல்லியிருக்காங்களே. இந்த பாடல் மட்டும் படிச்சா, இந்த பாடல் ஆதிமை உதய பூரண வேதாந்தம் மெய்ஞான பகுப்பு, அதில் சொல்லியிருக்காங்க தெய்வம். எது வேணும் கேளும் சிங்கா,
ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா இருளும் தீயிலும் தீயும் என்னாலும் தீராத ஏக்கம் ஆளறல் வேணுமா அல்லது ஏகாம்பரத்தினில் எரி பொன்னுடம்பெடுத்து என்னாலும் வாழுதல் வேண்டுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா நீதிமான் போல் நீதிமான் போல் காட்டின் நலனாலை வீணாக்கி நரகி குடல் வேணுமா அல்லது சேரி சீரறிந்துமே சென்ம சாவல்யனா சொர்க்கத்திற்குடல் வேண்டுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா வஞ்சமல உடலில் கொஞ்சி புழுக்களுண்ண கூற்றன் கைப்பட வேணுமா அல்லது நெஞ்சொற்குறுமுறையின் சுயோதவராக கற்ப சோதி உடலம் வேணுமா எது வேண்டும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா புள்ளத்தலமழிவும் பொசக்கட்ட வரவார்ப்பே அருளை இழக்க வேணுமா அல்லது பேரருள் சம்சாரி பொற்பதிக்கரசானாக கற்பக உடல் வேணுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா ஊனும் ஊரக்கம் தேட்டி கோடி தாவத்தை விட்டு உளறி புலம்பல் வேணுமா அல்லது காணும் பொன்னாட்டினில் கணக்கற்ற நெடுங்காலம் கதிமோட்ச உடல் வேணுமா எது வேணும் கேளும் சிங்கா ஜெய சிங்கா எது வேண்டாம் சொல்லும் சிங்கா முடிச்சுட்டா அடுத்த அவரை பேச சொல்லலாம் சார் முத்தி பேருரை தொடரும் முத்தி போல் நாம் மெய்யாகவே சதுர்கம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் என்ற நிறுவிய மகான் ஏகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு எல்லோருக்கும் நமஸ்காரம். தெய்வ வாக்கியம் அது தெய்வ வாக்கியம்தான். முத்தி போல் நாம் மெய்யாகவே சதுர்கம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் என்ற நிறுவிய மகான் ஏகவான் சாலை ஆண்டவர்களே முத்தி பாலிப்பு. எவ்வளோ சொன்னாலும் நாங்கள் வேகமாக தான் சொல்லுவோம். தெய்வம் சொன்னது நிறுத்தி பொருத்தி இதுக்கும் சொன்னாங்க, வேகமாக சொல்லவே கூடாது. அடுத்தது இப்போ சுரேசன் நான் சொன்னது ஆதிமெய் உதயபூரண வேதாந்த நூல்லேருந்து தான் சொன்னாங்க. அது தலைப்பு பாருங்கள், அந்த தலைப்பே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆதிமெய் உதயம், ஆதிமெய் உதயம் பூரண வேதாந்தம். அதோட அர்த்தத்தை நல்லா கவனிங்க. ஆதிமெய் உதயம் எங்கே உதைக்கிறது? நம்மக்கிட்ட உதைக்கணும். ஆதிமெய் உதயம் பூரண வேதாந்தம். உதய பூரண வேதாந்தம். உங்களுக்கு தான் சொல்கிறேன். உனது தேகத்தில் நரகலோகம், பூலோகம், சொர்க்கலோகம் இம்மூன்றும் இருக்கின்றன. சொர்க்கலோகத்திற்கு செல்ல குண்டலினி என்ற ஞானத்திற்கு ஆதாரமான ஒன்று உள்ளது. அது உன்னுள் துலங்குகிறது. அதை நீ தட்டி எழுப்ப வேண்டும். அப்போதுதான் ஞான தீபம் சுடர்விட்டு எரியும். இது உண்மை, சத்தியமே. யார் சொல்கிறாங்க?
தெய்வமே சத்தியம் பண்ணுறாங்க. ஜீவன் இருக்கும் எல்லைக்கு மனிதன் போனால் எட்டி உதைக்கும். ஜீவன் இருக்கும் எல்லைக்கு மனிதன் போனால் எட்டி உதைக்கும். இதை கூட தெரியாதபடி இவர்கள் குண்டலினி சக்தி, அகம் பிரம்மாஸ்மி, மகமாயி, ஆய் ஊய், ஆயிரா உயிரா என்று உளறுகிறார்கள். முதலில் பிரம்ம ரகசிய முதலாகிய பஞ்சாட்சரம் அல்லவா விளங்க வேண்டும். முதலில் பிரம்ம ரகசிய முதலாகிய பஞ்சாட்சரம் அல்லவா விளங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எதுவும் தெரியாமல் மேலும் யாராச்சும் குண்டலினி தீட்சிங்க வாங்கணும் இருக்கீங்களா? யார்ட்டாச்சும் இல்லை. சரி, நான் நிறையா பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கருப்பட்டி காப்பி வந்து வச்சுருக்கேன் நான். அதனால் நிறையா பேர் அந்த பிரம்மகுமாரி, இந்த வள்ளலூரார் இந்த மாதிரியெல்லாம் நிறையா பேர், இன்னும் ஒரு 4-5 பேர் அங்கே எல்லாம் அந்த மாதிரி நான் தான் இதுன்னு சொல்லி எல்லாம் வர வச்சு நிறையா இது பண்ணாங்க. அவங்களாம் இப்போ நம்ம கடைக்கு வராங்க. தலப்பா பார்த்துட்டு எல்லாம் கேட்குறாங்க. நம்ம என்னை பேசுகிறத பார்த்துட்டு இதை யாருக்கும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு ஏன்னா என்கிட்ட சொல்லிட்டாங்க. குண்டலினி டீச்சர் எப்படி வழங்க சொல்லிட்டாங்க. அதை தான் தெய்வமும் ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் எதுவும் தெரியாமல் மேலும் மூத்திர துவாரத்திற்கு பின்னால் முதுகெலும்பில் குண்டலி இருக்கிறது என்றும் இந்த உலகில் எல்லோரும் அசூசையாக சொல்லித் திரிகிறார்கள். வெளியே இருக்கிறதெல்லாம் குண்டலினி எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அங்கிருந்து மேலே எழுப்பி கொண்டு வந்து மூத்திர குழாய்க்கு நேராக பின்னால் இருந்து மேலே எழுப்புறதா. எப்படி சொல்லுவாங்கன்னா, செய்யும் பொழுது ஒரு எத்துனா மேலே ஏறிக்குமா. இந்த அறியாமையான குற்றத்தை தட்டி கேட்க ஆள் இல்லாத உலகமாக இருக்கிறது. இதை தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இவன் குண்டலினியை சுட்டிக்காட்டு இடம் நரக குழியாகும். இப்போ பூலோகம், மேலோகம், கீழோகம், மத்தியலோகம்ட்டு 3 இருக்குது. அண்டத்திற்கு ஒத்தது பிண்டத்தில் இருப்பேன். அப்போ அண்டத்தில் அந்த 3 உலகம் போது நம்மக்கிட்டேயும் அந்த 3 உலகம் இருக்குது. அப்போ இவன் சொல்கிறது நரகலோகம், மேலோகம், நரகலோகம், மத்தியலோகம். இவன் சொல்கிற இடம் தெய்வம் அதை நரகலோகம்னு சொல்கிறாங்க. நரக குழியாகும். உன்னுள் தலையான சொர்க்கபதி எல்லையில் பரிசுத்த தேவலோகத்தில் தெய்வீக மாணிக்க குண்டலினியை இறைவன் வைத்துள்ளான். எங்கே வச்சுருக்காங்க? சொற்களில் தானே வைக்கணும். இதை அங்கே வைத்துள்ளான். அங்கு குண்டலினி சுடர்விட்டு பிரகாச ரூபமாக இருக்கிறது. அது எப்படி இருக்குது? பிரகாச ரூபமாக இருக்கிறது. இங்கே பிரகாசம் இருக்குது. இதனை ஆயிரக்கணக்கான எம் மக்களுக்கு காட்டி ஆகிவிட்டது. தெய்வமே குருநாவா. முடிச்சுக்கலாம்ல. இந்த புக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா